எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வாங்க இன்னைக்கு நம்ம ஒரு அருமையான கேரட் அல்வா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஒரு கனமான அடிகனமான பேன்ல 1 டீஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்து பட்டர் நல்லா உருகுனதும், இதுல நம்ம 1 டீஸ்பூன் கிஸ்மிஸ், 1 டீஸ்பூன் முந்திரி பருப்பு 2யும் போட்டு நல்லா பொன்னிறமா ஆற அளவுக்கு வறுத்து, அத ஒரு தனியா தட்டுல எடுத்து வச்சிரலாம். நம்ம வந்து நார்மல் கேரட்லயும் இந்த கேரட் அல்வா பண்ணலாம். அப்படி இல்ல அப்படின்னா, காஜர் கேரட்ன்னு அந்த பிங்க் கலர் நீளமா இருக்க கேரட்லயும் பண்ணலாம். நான் வந்து ரெகுலரான கேரட்ல தான் பண்ணியிருக்கேன். காப்பிடி வழக்குல 1 கப்பு அளவுக்கு கேரட்ட துருவி எடுத்தாச்சு. இதுல கேரட் தனித்தனியா சொல்லணும்னா, இது வந்து ஒரு சின்ன சின்ன கேரட் 10 கேரட். ஒரு 5 நிமிஷம் அந்த கேரட்ட வதக்கிட்டு, நம்ம எந்த கப்போ, டம்ளரோ எதுல எடுக்கிறோமோ, அதிலேயே வந்து நல்ல திக்கான பாலா இருக்கணும். பால் சேர்த்து நல்லா இது வந்து 20லேருந்து 25 நிமிஷம் மூடி போட்டு மூடி, இத வந்து நல்ல ஒரு மிதமான தீயில வச்சு வேக வச்சு எடுத்துறலாம். இப்போ ஒரு 25 நிமிஷம் ஆயிடுச்சு. இது கூட நான் வந்து 1 டீஸ்பூன் சுகர் சேர்த்து, ஒரு 3 ஏலக்காவ நல்லா பொடி பண்ணி இது கூட சேர்த்துக்கிறேன். நல்லா அதையும் மிக்ஸ் பண்ணிட்டு, ஒரு 1/4 கப்பு அளவுக்கு சுகர் சேர்த்து, நல்லா நெய் ஊத்தி, மறுபடியும் நல்லா மிதமான தீயில வச்சு, நல்லா கிளறி கிளறி எடுத்தோம் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து ஒரு அருமையான கேரட் அல்வா தயாருங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். ரொம்ப ரொம்ப ஈஸியும் கூட பண்றதுக்கு. அவ்ளோ அருமையான கேரட் அல்வா சுலபமா தயாராகிடுச்சுங்க. இது வந்து கட்டாயம் நம்ம ஐஸ்கிரீமோட வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா தான், அந்த கேரட் அல்வா இன்னமும் கொஞ்சம் டேஸ்ட்டா இருக்கும். செம சூப்பரான அந்த கேரட் அல்வாவ நம்ம இன்னைக்கு வெண்ணிலா ஐஸ்கிரீமோட வச்சு தான் சாப்பிட்டோம். எல்லாருமே சாப்பிட்டு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. இது இங்கே கிடைக்கிற ஒரு வெண்ணிலா ஐஸ்கிரீம் தான். மேல வந்து நல்லா சாக்லேட்டோட சேர்த்து செம சூப்பரா இருக்கும் இந்த ஐஸ்கிரீமு. சாப்பிடுறதுக்கும் அவ்வளோ ஒரு அட்டகாசமா இருந்துச்சு. கட்டாயம் நீங்களும் இந்த கேரட் அல்வாவ செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. என்னோட சேனல் நெறைய பேர் அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க. ஏன்னு தெர்ல. கட்டாயம் புடிச்சிருந்துச்சு அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்னோட சேனல இவ்ளோ நேரம் பொறுமையா பார்த்த எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த அருமையான கேரட் அல்வாவ நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. சாப்பிடுறதுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டா இருந்துச்சுங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். பாய்.